இதே ப்ராப்ளம் தான் நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதே ப்ராப்ளம்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய இஷ்யூ ஆச்சு. வணக்கம் நண்பர்களே, இந்த இணையதளத்தில் வைரலாகி வரும் ஒரு கவலைக்கிடமான செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். பிரபல யூடியூபர் டிக்டாக் மூலம் ரசிகர்களை மனங்களை வென்ற இலக்கியா தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சமீப நாட்களில் இலக்கியா தனது வீடியோக்களிலும் ரீல்ஸ்களிலும் மிகவும் பிஸியாகவே இருந்தார். அவர்களுடைய எக்ஸ்பிரஷன், காமெடி டைமிங்கும், கலர்ஃபுல் ஆடைகளும் இவை எல்லாவும் அனைவருக்கும் தனி ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாவே இலக்கியா வீடியோக்களில் அதிகம் தெரியவில்லை என ரசிகர்கள் கவலையில் தெரிவித்தனர். அந்த காரணம் தான் இப்போ வெளியாகி இருக்கிறது. அதிகமான ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டதால் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தற்போது அவர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார். இந்த மாத்திரைகள்லாம் அவர் தானாதான் சாப்பிட்டாளா, இல்லைன்னா ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ வலுக்கட்டாயமா கொடுத்தாங்களான்னு தெரியல. இல்ல இது தற்கொலை முயற்சியா இருக்குமா, இல்ல உடல்நலத்துக்காக எடுத்தாங்களா என்ன தெரியல. இந்த கேள்வி எல்லாம் தற்போது போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தினர்களையும் அவங்க நண்பர்கள்ட்டையும் தகவல் சேகரிச்சுட்டு வராங்க போலீஸ்காரங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட சிசிடிவி கேமராவெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க போலீஸ். இது மட்டும் ஒரு பிரபலின் வாழ்க்கை இல்ல. இவ்வளவு பெரிய ஃபீல்டு இருக்க பலர் மன அழுத்தத்தோட போராடிட்டு இருக்காங்க. நம்மளால பார்க்க முடியாத அந்த பக்கம் தான் அவர்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. தற்கொலை ஒரு தீர்வே கிடையாது. நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்க என்றால் தயவு செஞ்சு யார்ட்டார் நீங்க சொல்லுங்க. வாழ்க்கை உங்க கையில இருக்கு, அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இலக்கியா விரைவில் நலம் பெறவும் என்பதே நம் அனைவரின் பிரார்த்தனையாகத்தான் இருக்கிறது. இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க நண்பர்களே. அடுத்த தகவலோட நான் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.